ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ஊசி போட போகிறதா பிளான் பண்ணியிருந்தேன். கேன்சல் ஆயிடுச்சு. பட் நான் ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோப்பா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பெரிய லென்த்தான முடியை நான் எப்படி தான் சிக்கெடுக்க போகிறேன்னு தெரியல. ஓ, இந்த மாதிரி ஹேர் வச்சுருக்கிறவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமா வேணாமான் இருக்கு. பாப்பா பார்த்துக்க ஆள் இல்லை. பால்வாடியில் விட்டாலும் அழுவா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி. இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு, சரி வெற்றிகரமாக நம்ம இன்றைக்கி முயற்சி திருவினையாக்கி தீரணும். அதனால் இன்றைக்கி கிளம்பி கண்டிப்பாக போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறப்போ, நான் வீடியோ எடுக்கிற கேப்பில் என் பொண்ணு வந்து எல்லா துணியும் கீழே களைச்சி போட்டுட்டா. எடுத்து வச்சுட்டு நம்ம பால்வாடிக்கு போகலாம். பால்வாடிக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். நான் கிளம்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்க. கிளம்பிட்டு வந்துடுறேன். பாய். ஒரு வழியாக நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். இப்போ போய் பாப்பாவை பால்வாடியில் விட்டுட்டு நான் பஸ்ஸு. ரியா ரியா இங்கே பாரு. நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். ஹாய், குட் மார்னிங் சொல்லுங்க வாணியத்துக்கு. குட் மார்னிங் சொல்லிட்டு வாங்க. போங்க போங்கம்மா. அழக்கூடாது போ. சரிங்கக்கா. சரி வா, நானும் வரேன். அம்மாவும் வரப்போ. சாப்பிட்டாச்சுக்கா. குழம்பாக்கா, இது தட்டைப்பயிறு. நான் வந்துட்டுனா கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை நான் இவளை ஏமாத்திட்டு போகிறதுக்கே பெரும்பாடாக இருக்கு. ஏமாத்திட்டு வந்துட்டா வலுவுற போயிட்டு வந்துட வேண்டியதான். காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா புடலங்காயாக போட்டிருக்காங்க. எல்லாம் அறுவடை செஞ்சு வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன். நான் பார்த்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். இந்த பஸ்ஸிலலாம் எப்படி தான் வராங்களோ, ஐயோ சாமி, எனக்கு பஸ்ஸில் வர்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. பஸ்ஸில் வர்றதுக்கு யாருக்கு பிடிக்காதோ இவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நானும் ஒன்று. நான் இப்போ பேங்க்குக்கு போயிட்டுருக்கேன். பக்கமாக போயிட்டேன். பேங்க்குக்கு போயிட்டு ஏடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னோடய டைம் இப்போ 1 மணி ஆகுது. இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு தெரில. பால்வாடியில் விட்டுட்டு வந்துட்டேன். அழுதுகிட்டே இருந்தா. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்ததே இல்லை. ரொம்ப புதுசாக தெரியுது. உள்ளே எவ்வளோ தூரம் நடந்து வரணும். கால் ரொம்ப வலிக்குது. நம்ம போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு வேறு தரணும். அவளுக்கு பால்வாடி சாப்பாடே சுத்தமாக பிடிக்கல. சாப்பிடவே மாட்டேங்கிறா. உப்பு இல்லை, காரமும் இல்லை அந்த சாப்பாட்டில். எப்படி சாப்பிடுவாங்க? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். போயிட்டு பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்கள். பூ சாப்பிட்டியா சாமி? பால்வாடி பூவா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சாப்பிடவே இல்லையா? பொய் சொல்கிறீங்களா? சாப்பிட்ணும். பாய் சொல்லுங்க. போதும், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாமினி ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.